டிஃப்ரெண்ட்டான ஒண்ணு பார்க்க போறோம். அது வந்து அ இது ஷாப்பிங் ஆட்ஸு. ஷாப்பிங் ஆட்ஸ் வந்து நீங்க நார்மல் ஒரு ஃபீடுல வென் யூ சர்ச் ஃபார் அ ப்ராடக்ட் அந்த இதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகுறது தான் வந்து ஷாப்பிங் ஆட்ஸ். இப்போ வந்து நைக்கி ரன்னிங் ஷூஸ் நான் தேடுறேன்னா, எங்கேயாவது ஆட் வருதா? ரன்னிங் ஷூஸ்ன்னு மட்டும் தேடுறேன். ஸோ இந்த மாரி இது வர்றது இத ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்பான்சர் ஆயி வர்றது வந்து ஷாப்பிங் ஆட்ஸ். சரிங்களா? ஸோ இது எங்கெங்க அப்பியர் ஆகும்னா, ஒண்ணு இந்த ஃபீடுல அப்பியர் ஆகலாம். தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்ல அப்பியர் ஆகலாம். ஆப்புக்கு நடுவுல அப்பியர் ஆகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Google ஆட்ஸ்குள்ள போலாம். இப்ப நம்ம எப்படி கன்வர்ஷன்ஸ் செட் பண்ணோமோ, அதே மாரி இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்ணா, நீங்க அந்த ப்ராடக்ட்டோட கேட்டலாக கிரியேட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் கேட்டலாக் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூ நீட் டு கோ டு அ செப்பரேட் டூல் தட் இஸ் கால்ட் அஸ் Google Merchant Center. Google Merchant Centerக்குள்ள நீங்க போங்க. அண்ட் இங்க ஸ்டார்ட் நவ். ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ போனதும் நான் மர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட் எல்லாம் எதுவும் கிரியேட் பண்ணி வைக்கல. ஸோ சைன் அப் ஃபார் மர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதும் இல் ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ். டூ யூ செல் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்? டூ யூ செல் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்? எஸ். அப்போ ஸ்டோரோட வெப்சைட் என்னன்னு கேட்குது. நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா சாண்ட் பாக்ஸில் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு எங்க இருக்கு கூகுள் ஆட்ஸ்? சாரி, மர்ச்சன்ட் சென்டர் இங்க இருக்கா? இங்க வந்து வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. டூ ஹேவ் ஃபிசிக்கல் ஸ்டோர்? நான் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கண்டினியூ. ஸோ இங்கே ஷோ யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆன் கூகுள் ஃபார் ஃப்ரீ. எங்கே காமிக்கும்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீடெல்லாம் காமிக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கணும். ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஜாவா கோர்ஸோ இல்லை வெப் டெவலப்மெண்ட் அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் இங்கே செல் பண்ணணும். கண்டினியூ டு மர்ச்சன்ட் சென்டர். Again, continue to merchant center. ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு ஆன்லைன் ஸ்டோர் இருந்ததுன்னா அது என்டர் பண்ணுங்க. இல்லை நம்மளோட ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருந்ததுன்னா அது என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்குறேன். அண்ட் கண்டினியூ. ஆட் கண்ட்ரிஸ். எந்தெந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை ஷோ பண்ணணுமோ அந்த
எந்தெந்த எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கோ அதில் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோ. செலக்ட் த கண்ட்ரிஸ் வேர் யூ வாண்ட் டு ஷோ யுவர் ப்ராடக்ட். கண்டினியூ. இங்கே வந்து நெக்ஸ்ட் ஷோ கஸ்டமர்ஸ் ஹவ் யூ ஷிப் ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து ஆட் ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் ஒரு 2 கண்ட்ரியில் மென்ஷன் பண்ணால் நீங்கள் அதுக்கான ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரே ஒரு கண்ட்ரி தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்தியா அண்ட் கண்டினியூ. வாட் ஆர் யுவர் டெலிவரி டைம்ஸ்? ஸோ இந்த டெலிவரி நீங்கள் அமேசானில் பார்த்துருப்பீங்களா, இன்றைக்கி நீங்கள் ஒரு 2 மணிக்குள்ள ஆர்டர் பண்ணால் இன்றைக்கே டெலிவரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் கட் ஆஃப் டைம் ஏதாவது இருக்குதா? இப்போ இன்னைக்கு 2 மணிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் டைம் 1, டிரான்சிட் டைம். டிரான்சிட்னா அந்த அங்கேருந்து ஷிப் ஆகி இங்கே நம்மளோட வேர் ஹவுஸுக்கு வர அந்த இன் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். இன் ட்ராவல் டைம் வந்து எதை நீங்கள் கொடுக்குறதா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் கட் ஆஃப் டைம் நம்மளது வந்து கொல்கத்தா. ஹேண்ட்லிங் டைம் 1 நாள். டிரான்சிட் டைம் ஆல் டெஸ்டினேஷன் வந்து நான் 1 நாள் எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட டோட்டல் டெலிவரி டைம் வந்து 2 பிஸ்னஸ் டேஸ். ஸோ 2 நாளில் வந்து, அதாவது இன்னைக்கு 2 மணிக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 நாளில் வந்துடும். இல்லை இங்கே டிரான்சிட் டைம் வந்து நான் 2 கொடுக்குறேன்னா டோட்டலாக 3 நாளில் அந்த பார்சல் நமக்கு வந்து சேரும். அண்ட் கண்டினியூ. இப்போ ஷிப்பிங் காஸ்ட் வந்து இங்கே மேலே ஐஎன்ஆரில் கொடுக்குறோம். ஆர்டர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர், ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வேல்யூ, இல்லை நோ ஷிப்பிங்கா, இல்லை எதுக்கு எடுத்தாலும் என்ன வேல்யூனாலுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங். ஏன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அபவ் 499 அப்படின்னு கொடுக்குறேன். நோ ஷிப்பிங் பிலோ 99 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அண்ட் சேவ். இதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கொடுங்க. உங்கள் ப்ராடக்டோட என்ன வேல்யூ அதை நீங்கள் வச்சு கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ரிட்டர்ன் பாலிசி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பாலிசி, இங்கே ரிட்டர்ன் பாலிசியோட யூஆர்எல் எனி வெப்சைட், இப்போ நீங்கள் அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட் எது எடுத்து பார்த்தாலுமே அதுக்கு ரிட்டர்ன் பாலிசி இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா? amazon.com ரிட்டர்ன் பாலிசி. இது வந்து அமேசானோட ரிட்டர்ன் பாலிசி. இந்த மாதிரி எல்லா சைட்டுக்குமே வந்து இ-காமர்ஸ் சைட்டுக்கு நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் பாலிசி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு என்னோட சைட் வந்து ஐ எம் டேக்கிங் இந்த சாம்பிள் பேஜ் அப்படின்றது என்னோட ரிட்டர்ன் பாலிசின்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த யூஆரில் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணணும். இது மேண்டேட்ரி, இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் கண்ட்ரிஸ் இந்தியா, ரிட்டர்ன்ஸ், எஸ் ஐ அக்செப்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். நான் வந்து ரிட்டர்ன்ஸே எடுத்துக்க மாட்டேன். ஒன்ஸ் சோல்ட் இட் இஸ் சோல்டு. எக்ஸ்சேஞ்ச் எடுத்து போனால் எஸ் நான் எக்ஸ்சேஞ்ச் வேணும் எடுத்துக்கிறேன், ஆனால் ரிட்டர்ன்ஸ் நான் எடுக்க மாட்டேன், ரீஃபண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது உங்களோட பாலிசி என்னமோ அது கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஐ கன்ஃபார்ம் த இன்ஃபர்மேஷன் ஐ என்டர்ட் மேட்சஸ் த ரிட்டர்ன் பாலிசி ஆன் மை வெப்சைட் அண்ட் சேவ். இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்டை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆட் ப்ராடக்ட் ஃப்ரம் எ ஃபைல். உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னா அது மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் ஷீட்டில் இருக்குன்னா அது மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக 1 by 1 இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஏபிஐனா அந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் நமக்கு நிறைய தேவைப்படும். அது வந்து ஏபிஐ இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ப்ராடக்ட் 1 by 1 தான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் கண்டினியூ. ஸோ ப்ராடக்ட் வந்து என்னோட இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் பேஜ், சல்வார் அண்ட் மேக்ஸிஸ். ஓகே, ப்ராடக்ட் பேஜ் கேட்குது. அது யூஆர் ப்ராடக்டோட பேஜ் கேட்குது. சல்வார் அண்ட் மேக்ஸிஸ் வந்து டைட்டில், பிராண்ட் வந்து வுட் மார்க்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஹேண்ட்லூம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட ப்ராடக்ட் இமேஜ் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஐ எம் ஆடிங் இமேஜஸ். இங்கே நான் வந்து 100 by 100 பிக்சல் இருக்கணும் அண்ட் லெஸ் தேன் 60 MB இருக்கணும். ஓகே, ஸோ இது மேலே பார்த்துட்டு உங்கள் இமேஜஸ் அதுக்கு தகுந்த நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் சர்டன் இமேஜஸ். ஓகே,
இங்க ஆட் இங்க ஒண்ணு வச்சிரலாம். இங்க ஒண்ணு ஆட் பண்ணலாம். ஆட் It's too large. இல்லை எந்த பொண்ணு கொடுக்கல. சரி இதோட ஓகே. நான் வந்து அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டைப் இருக்கும். ப்ராடக்ட் டைப் இது எதுவும் மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டர். ப்ராடக்ட் டைப் தெரியலனா வாட் யூ கேன் டூ இஸ் தட் லேர்ன் மோர் அபவுட் ப்ராடக்ட் டைப்னு இங்கே கொடுத்துக்கோங்க. போனீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் டைப் இங்கே கூகுள் ப்ராடக்ட் கேட்டகரி ப்ராடக்ட் டைப் இருக்கு. ப்ராடக்ட் கேட்டகரி இங்கே பிளெயின் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளது வந்து என்ன கிளாத்திங்கில் வருமா? ஸோ கிளாத்திங் இதில் வந்து எதாவது இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை சல்வார்னு சர்ச் பண்ணி பார்த்தா வந்துருமா பார்க்கலாம். சல்வார் கிடையாது. மேக்ஸிஸ் இல்லை. ஸோ விமன்ஸ் வராது. ஸோ இந்த அப்பேரல் அண்ட் கிளாத்திங் மட்டும் எடுத்துக்கலாம். 1604 இந்த கோடை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு தென் செலக்ட் அ கேட்டகரி அப்பேரல் அண்ட் ஆக்சசரிஸ். கண்டிஷன் நியூ. ப்ரைஸிங் வந்து ஐஎன்ஆர்ல மாற்றிக்கோங்க. ஐஎன்ஆர் சேல் ப்ரைஸ் அதே தான். நான் டிஸ்கவுண்டில் எதுவும் கொடுக்கல. இந்த ஐடி ஆர் எஸ்கேயூ இது நீங்கள் ஷாப்பிஃபைல பண்ணும்போது மேண்டேட்டரியாக நீங்கள் அது கேட்கும். எஸ்கேயூனா ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அந்த ஒன்று ப்ராடக்ட் ஐடி இல்லைன்னா எஸ்கேயூ இருக்கும். ஸோ அது வந்து இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லாட்டினே இப்போ வெப்சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக்ஸி டஸ்ட் இவங்களதில் இப்போ இந்த இந்த சல்வார் இது ஷாப்பிஃபைல பண்ணது. இந்த சல்வார் நான் கிளிக் பண்ணிட்டு நான் அங்க ஐடி எதுவும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஷாப்பிஃபை வந்து ஒரு ஐடி ஆட்டோமேட்டிக்காவே அசைன் பண்ணியிருக்கும். ஷாப்பிஃபை வெப்சைட்டுக்குள்ள மீன்ஸ் அந்த டேஷ்போர்டுக்குள்ள போனால் உங்களுக்கு அந்த ஐடி தெரியும். லெட் மீ சி ஷாப்பிஃபை
அட. யூசர் நேம் பாஸ்வேர்டு எங்க? சாட்ல சர்ச் கொடுங்க வரும். இல்ல, அது என்னன்னு கேட்டு ஷாப்பிஃபை பாஸ்வேர்டு நம்பர் ஒரு நிமிஷம், எனக்கு ரூபின் அனுப்பிச்சிருக்கானா? ரூபின் இங்க இருக்கு. கேக்கே போடுங்க. ஓகே, மெசேஜ். இது வேர்ட்பிரஸ்ல பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கலா கேட்காது. அட 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, உள்ள போயிடுச்சு. இங்க ப்ராடக்ட்ஸ், வேர் இஸ் ப்ராடக்ட்ஸ்? ஓகே, ப்ராடக்ட் இங்க இருக்கா? இப்போ நான் வந்து இந்த செல் இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணதும் இங்க மேல பாருங்க, ஒரு ஐடி இருக்கா? இதான் வந்து ப்ராடக்ட் ஐடி ஆர் கான்டென்ட் ஐடி. இது வந்து ஷாப்பிஃபையே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இங்க கீழே போனீங்கன்னா எங்கேயாவது எஸ்கேயூ ஐடின்னு இருக்கா பாருங்க. சைஸ், டார்கெட். இதுல உங்களுக்கு எஸ்கேயூ வராதுங்க. இதுல எஸ்கேயூ வராதுல்ல? இதுல வரும், ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் எஸ்கேயூ வரும். இதுல இருக்கு ஆப்ஷனு, ஆக்டிவ் ஆன்லைன் ஸ்டோர். ப்ராடக்ட் டீடைல் அந்த ஆட் டு இங்க கார்ட் அந்த பார்ட்ல தான போய் பார்ப்போம். ஐ மீன் ப்ராடக்ட் டீடைல் ஓபன் பண்ணும்போது பார்ப்போம்ல. லைக் இல்ல இதுல நம்ம ஆட் பண்ணணும். எஸ்கேயூ வந்து நம்ம ஆட் பண்ணணும், இல்லைன்னா அது ஆட்டோ கிரியேட் பண்ணிடும் இந்த ப்ராடக்ட் ஐடி. சரி, பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஐடி வந்து நீங்க அங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், எஸ்கியூ ஐடி. இல்லாட்டினா என்ன ஆகும்னா கூகுள் ஆர் மெட்டா வந்து அதுவே ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கான்ஃபிளிக்ட் வந்துடும். ஸோ இருந்ததுன்னா அது கொடுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் இங்க வந்து உங்களோட இது இருக்குல்ல, ஜிடிஐஎன் அந்த நம்பர், அது நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் ஏதாவது இருந்தா இங்க நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இல்லாட்டினா ஐ டோன்ட் ஹேவ் அ ஜிடிஐஎன் அப்படி சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ், கண்ட்ரி, அப்புறம் அப்பேரலோட ப்ராடக்ட் டீடைல்ஸு, கலர் என்ன, சைஸ் என்ன, அதெல்லாமே நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் அண்ட் ரிட்டர்ன் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிப்பிங்கோட வெயிட் என்ன, அந்த யூனிட் என்ன அப்படின்றது இதெல்லாமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு தென் யூ கேன் கிவ் சேவ். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆயிடுச்சா என்ன? இது நமக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து இது இது தேவையா உங்களுக்கு? கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து ஷாப்பிங் கேம்பெயின் ரன் பண்றீங்கன்னா அது 100% தேவை. இதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணணுமா? அதுதான் கூகுள் ஷீட்ல நம்ம ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது இல்லாட்டினா நீங்க இப்படி இண்டிவிஜுவலா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே,
சரி, இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் ஒரு கேட்டலாக் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அகெயின் கம் பேக் டு கேம்பெயின். கேம்பெயினில் நியூ கேம்பெயின், கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் கைடன்ஸ், அதில் ஷாப்பிங். இங்கே வந்து என்ன பண்ணும், ஆட் டு கார்ட். அது அந்த கன்வர்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தா அந்த கன்வர்ஷன் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுங்க. ஆட் டு கார்ட், பர்ச்சேஸ் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இவங்களுக்கு எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா, இங்கே நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இதை வந்து பேஜ் வியூ மாதிரி கொடுப்பேன். ஓகே, அண்ட் செக் அவுட்ஸ் எனக்கு ட்ராக் ஆகணும்னா நான் இந்த யூஆர்ல கொடுப்பேன். இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு கடைசியில் பே நவ் இல்லை வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் நவ் அப்படி கொடுத்தா ஒரு தேங்க்யூ பேஜ் வரும். தேங்க்யூ பேஜ் வந்தால் என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ அதை நான் வந்து பர்ச்சேஸ் அப்படின்ற ஈவெண்ட்டை நான் செட் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ இங்கே அது வந்து உங்கள் பேஜ் வியூ மாதிரி இங்கே வந்து ஆட் கோல் பேஜ் வியூஸில் அந்த தேங்க்யூ பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் எவ்வளோ ஆயிருக்குன்றது உங்களுக்கு ட்ராக் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து உங்கள் கேட்லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஆட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம் இல்லையா இந்த கேட்லாக். ஸோ என்னது 566980 அப்படின்றது இங்கே ஆட் ஆயிருக்கும். இது இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து லிங்க் மர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறேன். நம்மளுக்கு தான் ரெண்டுமே வந்து லிங்க் ஆயிரும். இப்போ லிங்க் ஆயிடுச்சு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் இல்லை ஸ்டாண்டர்ட் ஷாப்பிங் கேம்பெயின். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் அதுவே எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். நான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் ஷாப்பிங் கேம்பெயின் கொடுக்குறேன். கேம்பெயின் நேம் ஆஸ் யூஷுவல் யூ கேன் கிவ் கண்டினியூ. உங்கள் ஆவரேஜ் டெய்லி பட்ஜெட் என்ன கேட்குது, நான் வந்து ஒரு 1000 கொடுக்குறேன். இங்கே மேனுவல் சிபிசி மேனுவல் காஸ்ட் பர் கிளிக் நான் செட் பண்ணிக்கிறேன்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் கேம்பெயின் ப்ரையாரிட்டி வந்து லோ அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அது டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு 4-5 ஷாப்பிங் கேம்பெயின் நீங்கள் பேரலால் ரன் பண்ணுறீங்கன்னா எது வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் சல்வார் வந்து எனக்கு தீபாவளிக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஹைன்னு கொடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் யூஸ்வலாக எப்பவும் செல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஷர்ட் அதை நான் வந்து தீபாவளிக்கு எனக்கு இல்லை, அது யூஸ்வலாக எல்லா டைம்லேயுமே அது ரன் ஆகிட்டு இருக்கணும்னா நான் லோ கொடுப்பேன். எனக்கு தீபாவளிக்கு ஒரு சல்வார் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பயங்கர ஹையாக கொடுக்கணும்னா நான் இதை ஹைன்னு கொடுத்து வச்சுருவேன். நீங்கள் பிரைமரி செகண்டரி எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது லோ டிஃபால்ட் ரெக்கமெண்டட் இஃப் யூ ஹேவ் ஒன் ஷாப்பிங் கேம்பெயின். அதாவது ஒரே ஒரு ஷாப்பிங் கேம்பெயின் இருந்தால் லோ கொடுத்து வச்சுக்கோங்க அப்படி. ஓகே, மல்டிபிள் இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கிவ் நெக்ஸ்ட். இங்கே வந்து ஆல் செலக்ட் லொகேஷன் ஃபார் திஸ் கேம்பெயின் டு ஷோ ஷாப்பிங் ஆட்ஸ் சேஞ்ச் த கேம்பெயின்ஸ். நான் வந்து இப்போதைக்கு ஆல் கண்ட்ரி அண்ட் டெரிட்டரிஸ் கொடுத்துட்றேன். லோக்கல் ப்ராடக்ட்ஸ்னா உங்களுக்கு ரீட்டைல் ஸ்டோர் இருக்கா இல்லையான்னு கேட்குது. டர்ன் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ப்ராடக்ட் சோல்டு இன் லோக்கல் ஸ்டோர். நம்ம தான் அங்கே ரீட்டைல் ஸ்டோர் இல்லைன்னு சொல்லியிருக்கோம்ல, அது இல்லை. அப்போ வந்து தென் இது வந்து பொலிட்டிக்கல், இது வந்து எல்லா கேம்பெயின்ல இருக்கிறதா. அண்ட் மோர் செட்டிங்ஸ், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். இது வந்து நம்ம சர்ச் கேம்பெயின்லேயே பார்த்துருப்போம். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் செட் பண்ணி வைக்கிறது. இந்த கேம்பெயின் யூஆர்எல் வந்து உங்களுக்கு நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ரன் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். நெட்வொர்க்ஸ் வந்து சர்ச் பார்ட்னர், அது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல காமிக்கணுமா, உங்களுக்கு வேணும்னா அது கொடுத்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆட் குரூப். இங்க பிட், அதாவது ஒரு சிபிசி எவ்வளவுக்கு வந்து நீங்க அது ஒரு கிளிக்கு எவ்வளவு நீங்க கொடுக்கலாம். நான் வந்து ஒரு கிளிக்கு 10 rupees நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட், அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு தடவை எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இங்க உங்களுக்கு ஆடோட ப்ரிவியூ எல்லாம் இங்க வராது. ஏன்னா இட் வில் சேஞ்ச் டைம் பை டைம், அது சேஞ்ச் ஆகும். ஸோ எங்க காமிக்கணும், வேர்ட்டிக்கலா காமிக்கணுமா இல்லை ஃபீடில் காமிக்கணுமான்றது சேஞ்ச் ஆகும். யூடியூப்ல காமிக்கலாம். ஸோ இதுல வந்து ஆட் ப்ரிவியூ இருக்காது. ரஸ்ட் எவ்ரிதிங் யூ கேன் செக் அண்ட் கிவ் பப்ளிஷ் கேம்பெயின். ஸோ இங்க உங்களுக்கு தேவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மர்ச்சன்ட் சென்டர்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணி வைக்கக்கூடியது மட்டும்தான். சரியா, கிளியரா?
மது அண்ட் மேகநாதன், உங்களுக்கு ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சு அது? எஸ். எஸ். ஓகே. டன். சரி. நெக்ஸ்ட் வந்து வில் see our last one. சார் ஒரு டவுட்டு. அந்த ம். நம்ம பேஜ் குடுக்குறோம்ல, ம். எந்த பேஜ் நமக்கு வேணும், பேஜ் வியூஸ்ல. ம். அதுல மல்டிபிள் பேஜ் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ பண்ணிக்கலாமே. நீங்க ஆ. கார்ட் ஆட் பண்ணலாம். ம். பர்ச்சேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலவங்க வந்து எப்படின்னா, இப்போ நான் அந்த பிக்ஸி டஸ்ட்ன்றவங்களுக்கு வந்து ஆட் டூ கார்ட்ன்னு ட்ராக் பண்றோம். அ இது பர்ச்சேஸ்ன்னு ட்ராக் பண்றோம். ஆட் டூ கார்ட் ஏன் ட்ராக் பண்றோம்? ஒரு சிலவங்க கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. ஆமா. ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணா, அவங்களுக்கு ரீமார்க்கெட்டிங்ல ரீடார்கெட்டிங் பண்ணணும்னா, ஓகே. தென் வி ஹேவ் டூ அந்த ஆட் டூ கார்ட்டோட டீடைல்ஸ் நமக்கு வேணும். அது வந்து அபண்டன்ட்ன்னு சொல்லுவோம். ம். நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டு இப்போ Amazonல நீங்க நெறைய ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா என்ன ஆட் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கண்டிப்பா. ஸோ வந்து நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாரி ஒரு சல்வார் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. ம். ஆனா ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி அதே சல்வாரோட அட்வர்டைஸ்மென்ட் உங்களுக்கு வரும்போது, ஓ! இத நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தோமே ஞாபகம் வரும். ஓகே. ஸோ இந்த இ-காமர்ஸ் இது பண்ணும்போது ஆட் டூ கார்ட்டும், பர்ச்சேஸும் 2மே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே. ம். 3 வச்சுக்கோங்க. ஒண்ணு ப்ராடக்ட் பேஜ், ம். ஒண்ணு வந்து ஆட் டூ கார்ட், ஒண்ணு வந்து பர்ச்சேஸ். ம். 3மே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க கன்வர்ஷன் செலக்ட் பண்ணும்போது, அது பேஜ் வியூஸ்ன்னு மொத்தமா தான் எடுக்கும். ஆ. இண்டிவிஜுவலா எடுக்காது. ஓகே. ஓகே. அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆ பேஜ் வியூஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கோ, அது வந்து ட்ராக் ஆகும். ஓகே. சரியா? லாஸ்ட் ஒன் வந்து மொபைல் மொபைல் ஆப் கேம்பெயின். அதே மாரி நியூ கேம்பெயின், கிரியேட் ஆப் வித்தவுட் அ கைடன்ஸ். இங்க வந்து உங்களுக்கு 3 கேட்கும். ஆப் இன்ஸ்டால் வேணுமா? ஆப் என்கேஜ்மென்ட் வேணுமா? ஆப் ப்ரீ. அதாவது நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறது. ப்ரீ ரெஜிஸ்டர் பண்றது. இது வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா யூஸ் பண்ணாம இருந்தப்ப அவங்களுக்கு வந்து இது மினிமம் 50K இன்ஸ்டால்ஸ் இருந்திருக்கணும் அந்த ஆப்க்கு. அப்பதான் ரன் பண்ண முடியும். இது வந்து நீங்க அ அ ஆப் இருக்கும். ஆப்ப வந்து அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண வைக்கிறீங்க. அவ்வளவுதான். ஸோ இப்ப ஆப் இன்ஸ்டால் குடுக்குறேன். நீங்க ஆண்ட்ராய்டா, iOS-ஆன்னு இருக்கணும். ஓகே. ஸோ ஐ அம் நவ் கிவிங் ஆண்ட்ராய்டு. தனித்தனியா தான் நீங்க ரன் பண்ணணும். 2மே ஒட்டுக்கா ரன் பண்ண முடியாது. ஸோ ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிட்டு, இதுல என்னன்னா அந்த ஸ்டோர்ல கண்டிப்பா இருந்திருக்கும். கேட்கல நீங்க சொன்னது. புரியல. என்னது? நீங்க சொன்னது கேட்கல. வாய்ஸ் போயிடுச்சு. இல்ல என்னன்னா, ஆண்ட்ராய்டு அண்ட் iOS 2மே ஒட்டுக்கா ரன் பண்ண முடியாது. ம். ஆண்ட்ராய்டு வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆண்ட்ராய்டோட பிளே ஸ்டோர்ல அந்த ஆப் இருக்கணும். நம்ம ஆப் வந்து அங்க பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் ஆயிருக்கணும். ஓகே. ஸோ பப்ளிஷ்ட் ஆப்னா இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்விக்கி இருக்கா? ம். ஸோ இந்த மாரி வந்து அ எதா உங்க ஆப் வந்து அதுல இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த ஆட் ரன் பண்ண முடியும். இல்லாத பட்சம் ரன் பண்ண முடியாது. நான் வந்து இப்போதைக்கு கிளிக் பஸ்ஸே குடுக்குறேன். அண்ட் கேம்பெயின் நேம் அண்ட் கன்டின்யூ. இது வந்து ஸ்டார்ட். இங்க வந்து ஆப் காமிச்சிருச்சு. லொகேஷன்ஸ் இட் இஸ் ஆஸ் யூசுவல். லாங்குவேஜ் ஆஸ் யூசுவல். பொலிட்டிக்கல் இது வந்து செட் பண்ணிக்கோங்க. நோ குடுத்துக்கோங்க. இங்க ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். இங்க ஃபீட் ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. அதாவது ஒண்ணு வந்து மெர்ச்சன்ட் ஃபீட் வச்சிருக்கணும். இல்ல வேற ஏதாவது ஃபீட் உங்ககிட்ட இருக்குதா? அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. அதாவது அ Google Ads uses feeds to improve the performance and targeting of the campaign. For example, your feed might be used to target users looking for products like yours. ஸோ இங்க அட்டாச் நான் குடுக்குறேன்னா, ஒண்ணு நீங்க மெர்ச்சன்ட் சென்டர்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல டைனமிக் ஆட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு அத விட்டுருங்க. மெர்ச்சன்ட் சென்டர்ல நம்ம நம்ம ஆப் எல்லாம் ஒண்ணும் போட தேவையில்ல. அது இ-காமர்ஸ்க்காக. ஸோ டைனமிக் ஆட் ஃபீட்ன்னு வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு வந்து அட்டாச்சே நீங்க பண்ணலன்னா, ஆட்டோமேட்டிக்கா கூகுளே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது இது வந்து அந்த ரீடார்கெட்டிங், ரீமார்க்கெட்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாரி தான். இது வந்து நம்ம கூகுளுக்கு இன்னொரு டேட்டா ஃபீட் பண்ணி குடுக்குறோம். டேட்டா எதுவும் இல்லாட்டா அப்படியே விட்டுருங்க. டோன்ட் கன்ஃப்யூஸ் த சிஸ்டம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட். இப்ப எங்களோட டெய்லி பட்ஜெட் என்ன? எனக்கு 500 என்னோட டெய்லி பட்ஜெட். உங்களோட ஃபோக்கஸ் என்ன? இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். ஸோ இன்ஸ்டால் வால்யூம். ஆப் கன்வர்ஷன் எங்க இருந்து? Google Play. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் யூசர்ஸ் யூ வாண்ட் டு டார்கெட்? ஆல் யூசர்ஸ். இங்க காஸ்ட் பெர் இன்ஸ்டால் எவ்வளோன்னு அவங்களே குடுத்துருக்காங்க பாருங்க. 29.14. ஸோ நான் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு ரூ. 30 ஆகும். சரி பரவால்ல.
அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ இன்ஸ்டலேஷன் நடக்கும்? 500 பட்ஜெட் கொடுத்துருக்கேன். ஒரு 15 வரும். 15 18 வரும். 18 இன்ஸ்டலேஷன் நடக்கும். அண்ட் கிவ் நெக்ஸ்ட். இங்க வந்து நீங்க ஆட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை தான் கன்ஃபார்ம் பண்ண கேட்கும்? அது ஆப்பா மீன்ஸ் ஆடா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால வெரிஃபை பண்ணுது. இங்க வந்து நம்ம ஹெட்லைன்ஸ் 5 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்போ கிரிக் பஸ்ஸுக்கு நான் என்ன போட போறேன்னா, வாட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா லைவ். ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன் நான் என்டர் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனும் ஐ அம் கிவிங் இட். இமேஜஸ் ஏதாவது இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஆப்போட தம்ப்நெயில் மட்டும் தான் இங்க காமிக்கும். ஓகே, அது மாதிரி இமேஜஸ், வீடியோஸ். ஸோ இது ரெண்டு நம்ம பார்த்துருக்கோம். 3 டைமென்ஷன்ல நீங்க ஆட் பண்ணணும். ஸ்கொயர், வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல். ஸோ இது வந்து 20 வரைக்கும் நீங்க ஆட் பண்றது இன்னும் பெட்டர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூவஸ்ட் சென்சேஷன் அப்படின்னு நீங்க சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி இமேஜஸ் போட்டா இன்னும் அது நோட்டபிளா இருக்கும். ஏன்னா வந்து கிரிக் பஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் புரியாது. அப்போ வந்து சஞ்சு சாம்சன்தோ இல்ல வந்து அபிஷேக் சர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸோ இல்ல சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா வந்து அந்த கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும். வீடியோஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த HTML5 அப்படின்னா இது வந்து இட்ஸ் அன் கோடிங் டாக்குமெண்ட். அது நீங்க இவங்க கிட்ட தான் வாங்கணும், டெவலப்பர்ஸ் தான் வாங்கணும். இது எதுக்குன்னா, புரியல. இப்ப நீங்க மொபைல்ல இன்ஸ்டாகிராம்ல போகும்போது ஒரு சில இது இருக்கும். அதாவது அந்த கேம் நீங்க சும்மா விளையாண்டு பார்க்கலாம். இன்டராக்டிவா இருக்கும். அது விளையாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லும் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லும். ஒரு டெமோ மாதிரி பண்ணலாம். இல்ல வந்து இப்ப மேல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஒரு சர்டைன் லிமிட்ல தான் நம்ம பண்ண முடியும். இதுல உங்களுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே இதுல நீங்க ரொம்ப நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா அது கொண்டு வரதுக்கு நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருந்தா. கேம்ஸ் ஆப் இல்ல வேற ஏதாவது ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரி காமிச்சு அவங்கள இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு, ஸோ ஒரு அவங்களை இன்டராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு HTML ஃபைல்னா அவங்க வந்து அதுல யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரொமோஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம இதுல பார்த்ததே தான். இன்னைக்கு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, நீங்க இன்னைக்கு ரூம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் ஃபிளாட். ஸ்விக்கியோட என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க இதுல ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாட் 50% அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் இங்க கீழே வந்து ஆடியன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ ஆட் அண்ட் ஆடியன்ஸ் சிக்னல் அப்படின்றது இங்க கொடுக்கணும். இங்க வந்து நியூ ஆடியன்ஸ். இங்க ஆடியன்ஸ் ஆல்ரெடி என்கேஜ் பண்ணது இருக்கு. இல்ல எனக்கு புது ஆடியன்ஸ் வேணும்னா I'll give நியூ ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் பேர் என்ன பண்ணலாம், அக்டோபர் 2025 கிரிக் பஸ் அப்படி கிரியேட் பண்ணிட்டு இங்க நீங்க பீப்புள் பேஸ்ட் ஆன் தேர் சர்ச் ஆக்டிவிட்டி, டவுன்லோட் ஆப்ஸ் ஆர் விசிட், ஆட் ஆர் கிரியேட். இப்போ நமக்கு எதை நம்ம கிரியேட் பண்ணி வைக்கல, ப்ரௌஸ் பண்ணதும். ஸோ நியூ செக்மெண்ட், பீப்புள் வித் எனி ஆஃப் தேர் பர்ச்சேஸ் இன்ட்ரெஸ்ட். எனக்கு கிரிக் பஸ் யார் வந்து மேக்ஸிமம் என்னோட டார்கெட் ஆடியன்ஸா இருக்கும்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இல்ல கிரிக்கெட்னு கொடுத்து பார்க்கலாம். இவ்வளோ இருக்கு கிரிக்கெட்னு கொடுக்கும்போது. ஸோ இதெல்லாமே என்னோட லைவ் கிரிக்கெட் அப்டேட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த நேம் எப்படி கொடுக்குறீங்க?
மேல கொடுத்தீங்களா? எது இங்கயா? இல்ல மேல ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா அங்க இந்த நேம் கிரிக்கெட் பஸ்னு கொடுத்தீங்கல்ல, இது ஃபினிஷ் கிரிக் பண்ணி பஸ் ஆமா. அது எப்படி என்ன இதுல கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தேன்னு கேக்குறீங்களா? இப்போ இந்த அக்டோபர் 2025 கிரிக்கெட் பஸ்னு கொடுத்துருக்கீங்கல்ல, கிரிக் பஸ் வந்து அந்த ஆப்போட பேரு. ஆடியன்ஸ் நேம்னா ஆப்போட பேர் தான் கொடுக்கணுமா? இப்போ நான் வந்து இப்ப என்னோட கிளைண்ட் வந்து ஒரு ஆப் வச்சிருக்காரு. எனக்கு கிரிக் பஸ் மட்டுமே இருக்காது இல்லையா ஆப். இப்ப Flipkart வராங்கன்னா எனக்கு அது வந்து கிரிக்கெட் பாக்குறவங்க மட்டும் தான் அங்க Flipkartல. சோ அதனால எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் கிரிக் பஸ்னு கொடுத்திருக்கேன். இங்க நான் வந்து கஸ்டம் செக்மெண்ட் கிரிக்கெட்னு கொடுத்திருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா இன்டராக்ட் பண்ணது அப்படின்னா நீங்க இங்க சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஆல் கன்வெர்ட்டர்ஸ் நம்ம அந்த பிக்சல் கன்வர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு டேட்டா கலெக்ட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் இங்க இருக்குதுன்னா யூ கேன் ஆட் இட், இல்லைன்னா லீவ் அப்படி விட்டுருங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்ட், டெமோகிராஃபி இதெல்லாம் நம்ம we have seen in all the campaigns கொடுத்தீங்கன்னா இதுல என்ன மாதிரி ஆடியன்ஸ் நம்ம எடுக்கலாம். see we cannot say that இப்போ வந்து என்ன சொல்றது ஃபுட் அண்ட் டைனிங்ல இருக்கிறவங்க கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம நேரோ டவுன் பண்ண தேவை இருக்காது. ஸோ லீவ் இட், வந்து யார் வேணா பார்க்கலாம். அதனால ஜஸ்ட் கிவ் சேவ். ஸோ இப்போ ஆடியன்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. பழைய ஆடியன்ஸ் புது ஆடியன்ஸ் ரெண்டு பேத்தையுமே செலக்ட் பண்ண முடியுமா? நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மேல அந்த கிரிக் பஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆடியன்ஸை புதுசா கிரியேட் பண்ணிட்டு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஏஜ் மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணா எல்லாத்துக்கும் போய் எல்லாருக்குமே போகும். எல்லாருமே போய் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாக்கும் போகும். எல்லாமே போகும். நீங்க உங்க டேட்டா எதுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா கூகுள்கிட்ட இதுதான் என்னோட டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ அந்த சல்வார் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அதனால எனக்கு அவங்க ஒரு ஆப் இறக்குறாங்கன்னா இவங்க என்னோட வெப்சைட் விசிட்டர்ஸ், இவங்களுக்கு அது காமிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா cricket is not like that. So anyone can watch இல்லையா. So அது செட் பண்ணிட்டு then you can give publish campaign and that's all. Okay. சரி, இப்போ இன்னொரு மெயின் டாபிக் இதுல என்னன்னா நம்ம கன்வர்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாம் எங்க கலெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ இங்க மேல போனீங்கன்னா ஆடியன்ஸ் டைப் பண்ணுங்க சர்ச்ல, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா it will come to audiences. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே இங்க இருக்கும். ஓகே, ஆடியன்சஸ், யுவர் டேட்டா செக்மெண்ட்ஸ்னா இது வந்து நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ் இதெல்லாமே இங்க இருக்கும். ஓகே, எனக்கு புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணணும்னா ஐ கேன் கிளிக் ஹியர். எனக்கு வெப்சைட் விசிட்டர்ஸ் வேணுமா, இல்ல ஆப் யூசர்ஸ் வேணுமா, இல்ல யூடியூப் யூசர்ஸ் வேணுமா, இல்ல கஸ்டமர் லிஸ்ட் இது லீட் ஃபார்ம் என்டர் பண்றவங்களுக்கு வேணுமா, நான் வந்து இப்போதைக்கு வெப்சைட் விசிட்டர்ஸ் கொடுக்குறேன். வெப்சைட் விசிட்டர்ஸ் கொடுத்துட்டு இங்க நான் வந்து என்னோட தேங்க்யூ பேஜ் வியூ அக்டோபர் 2025 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் கஸ்டமர் டைப் ஆல் கஸ்டமர்ஸ். செக்மெண்ட் டைப் visitors of web pages இல்ல visitors of a page with specific tag. ஸ்பெசிபிக் டேக்னா நம்ம இது கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த கன்வர்ஷன், அந்த கன்வர்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது வந்து people stay in this audience லாஸ்ட் 30 days ஓடது போதும் அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரியேட் a segment. இந்த செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க இப்போ எனக்கு இது தேங்க்யூ பேஜ் வியூ அக்டோபர் 2025 வந்திருக்கா, இது இப்போ 0ல இருக்கு. ஏன்னா இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு தேங்க்யூ பேஜ் விசிட் ஆக ஆக இது டேட்டா இங்க ஆட் ஆயிட்டே இருக்கும். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது எனக்கு இங்க ஆட் ஆயிட்டு இருக்கும். எனக்கு ஒரு 1000 less than 1000னா too small to serveன்னு வரும். 1000க்கு மேல போச்சுன்னா எனக்கு இந்த பேஜை வந்து இந்த ஆடியன்ஸ் என்னால எடுத்துட்டு ஐ கேன் ரீடார்கெட். அதுல வந்து அப்ப அந்த கஸ்டம் ஆடியன்ஸ்ல இது எனக்கு வரும். தேங்க்யூ பேஜ் வியூன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டம் ஆடியன்ஸ்ல வரும். ஐ கேன்
select this one and run my remarketing advertisement. இந்த ஆடியன்ஸ் மேனேஜர் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா வரும். அது போக நமக்கு என்ன வேணுமோ அத நம்ம எந்த செக்மென்ட்ல நம்ம போட்டுக்கிறோம். இப்போ எனக்கு இது வந்து ஆல் விசிட்டர்ஸ் ஆஃப் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கு. எனக்கு எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து தேங்க்யூ பேஜ் கரெக்டா உள்ள விசிட் ஆயிருக்கிறவங்க மட்டும் தான் போதும். எனக்கு ஃபில்டர்டா ரிஃபைன்டா வேணும்னா நான் இது மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிஸ்டம் ஜெனரேட்டட். இது நான் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ எனக்கு இங்க 1000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து நான் கஸ்டம் ஆடியன்ஸ் அதுல கேட்கும்போது நான் இதை செலக்ட் பண்ணிடுவேன். இதை செலக்ட் பண்ணா தென் கூகுள்ல அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இந்த மாதிரி ஆட்கள் தான் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேன் சஜஸ்ட் இன்னும் பெட்டராகவே நமக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இந்த கூகுள் ஆட் வந்து இந்த ஆட்ல இருக்கிற இந்த பேக் அண்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பிசினஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தானே இவங்க ஆப்ஷன்ஸும் தருவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஜெனரலா இருக்கும். ஜெனரலா இருக்கும். ஓகே. இது வந்து இப்போ இங்க பாருங்க ஐ ஹேவ் தீஸ் மெனி அக்கௌண்ட்ஸ். சரி, இது இ-காமர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன், இது வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், இது ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே சேமா இருக்கும். நீங்க தான் கரெக்டா எந்த ஆட் அதுக்கு சூஸ் ஆகுன்றத பார்த்து நீங்க ரன் பண்ணணும். ஸோ இட் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே. இன்னைக்கு புதுசா வந்து ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அசெட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வீடியோஸ். இப்போ வந்து இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஆல்ரெடி வீடியோ இருக்குன்னா வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல வந்து எந்த மாதிரி டெம்ப்ளேட்னு கேக்குது. நம்ம வந்து ஸ்பின்னிங் கியூப் இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இங்க டெக்ஸ்ட் வந்து ஜாவா கோர்ஸ் அப்படின்னு ஆட் பண்றேன். லோகோ வேணும். லோகோ நான் இப்போதைக்கு இது கொடுக்குறேன். இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். அது பீட்டா வெர்ஷன்ல இருக்குது. அதனால நீங்க மியூசிக் ஃபாண்ட் கலர் எது வேணும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர்னா இங்க செலக்ட் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்து பார்க்கலாமா? தமிழ் இருக்கு. என்ன கொடுக்கலாம்? ஆட் பிளே ஆயிட்டு இருந்தது. ஓகே ஓகே. ஹெட்ஃபோன் போட்டுருந்தது காதுக்குள்ள போயிடுச்சு. சரிவா, வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்க்கலாம். இங்க நான் வேற எது இமேஜ் ஆட் பண்ணலையோ. அசெட் இமேஜஸ். ஓகே, இமேஜ் லோகோ. ஓகே, இமேஜ் ஆட் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லையா? மியூசிக் ஃபாண்ட் கலர். சரி, தமிழ்ல கொடுத்து பார்க்கலாம். பெஸ்ட் ஜாவா கோர்ஸ் பாட நெறியா. ஓகே, பாப்போம் என்ன சொல்லுது. கேக்குதா? கேட்கல. எனக்கு கேக்குது. சிறந்த ஜாவா பாடநெறின்னு சொல்லுது. அது பெஸ்ட் ஜாவா கோர்ஸே பரவாயில்லையே. அது ஜஸ்ட் நான் தமிழ் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தேன். கேட்கல எங்களுக்கு. என்ன பண்ணணும், இது கண்டினியூ டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு அது அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ஆட்ஸுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணி.
உங்க ஆட்ஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காவே வந்து இதுக்கு யூடியூப்ல சேவ் ஆயிடும். இது நம்மளோட அசெட் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இது இப்போ நான் கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கும் ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகே, ஸோ கூகுள் ஆட்ஸ் வந்து வி ஆர் டன் வித் கூகுள் ஆட்ஸ். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பார்க்கலாம்னா வி வில் சி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு நீங்க கன்வர்ஷன்ஸ் வந்து எனக்கு லைவா செட் பண்ணி காமிங்க. ஓகேவா? நீங்க என்னைக்கு வரீங்க? சரி, சாட்டர்டே வருவீங்கல்ல? சாட்டர்டே லீவோ? வருவேன். சாட்டர்டே நமக்கு லீவா? இல்ல. சாட்டர்டே நமக்கு லீவ் இல்ல. ஆனா நான் Thursday வந்துருவேனே. நீங்க வர மாட்டீங்களா? இல்ல வருவேன். நான் கண்டிப்பா வருவேன். இல்ல நான் இல்லன்னா ஒண்ணு பண்ணலாம். ஏன்னா Facebookலயும் அந்த கன்வர்ஷன் செட் பண்றது இருக்கு. ஓகே. ஓகே. சோ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும். சரி, பரவாயில்ல. நாளைக்கு அப்போ ஒண்ணு பண்ணலாம். Facebook வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அதுல பேசிக்கா எல்லாரும் Facebook பேஜ்ல வச்சிருக்கீங்கல்ல? ஸோ Facebook பேஜ் நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீக் வந்து நம்ம Facebook ஆட் முடிஞ்சிடும். சனிக்கிழமை இந்த Facebook இதுவும் கூகுள் இதுவும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த கன்வர்ஷன்ஸ் இதெல்லாமே ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தலாம். ஓகேவா? நாளைக்கு இன்னைக்கு நான் கூகுள் ஆட்ஸ் வந்து நேத்து நீங்க லெஃப்ட் ரைட்டிங் அப்ப நான் இவங்க பசங்கிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது இன்னைக்கு கூகுள் ஆட்ஸ் ஒன்று ரன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இன்னொருத்தர் செட் பண்ணுவாரு. செட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காமிப்பேன் அந்த கூகுள் ஆட்ஸ் எப்படி செட் பண்ணிருக்காங்கன்ட்டு. வாட் யூ நீட் டு டூ இஸ் தட் அவரு ஒரு கோர்ஸுக்கு செட் பண்ணுவாரு. நீங்க எனக்கு வந்து நீங்க 3 பேருமே சேர்ந்து எனக்கு அடுத்த 3 கோர்ஸுக்கு கம்ப்ளீட்டா செட் பண்ணணும். சரியா? செட் பண்ணிட்டு அதுல கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு we will be running the ad live. சரியா? அப்ப தெரிஞ்சிரும்ல நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா இல்லையான்னு. சரியா? நாளைக்கு எதுவும் பண்ண முடியாதே. நாளைக்கு தேவை இருக்காது. நீங்க நாளானைக்கு வாங்க. சரியா? அப்புறம் வந்து வேற என்ன? இன்னைக்கு வந்து எனக்கு அந்த மர்ச்சன்ட் சென்டர்ல வந்து கேட்டலாக் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து கடைசியில அந்த மர்ச்சன்ட் சென்டரோட இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட் கடைசியில அந்த இது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணது, அதுக்கப்புறம் அதை லிங்க் பண்ணிட்டு நீங்க இதுல ஃபைனலா பப்ளிஷ் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிஷோட ஸ்கிரீன் எனக்கு காமிச்சிருங்க. இது மொபைல் ஆப் ரொம்ப ஈஸி தான். இது எனக்கு தேவை. ஓகேவா பாய்ஸ்? என்ன மது பேசவே இல்லை? ஏதோ பேசு மது, குரலை கேட்கணும் எனக்கு. என் மைக் ஏதோ போயிடுச்சா? எல்லாம் மியூட் எடுக்கல. உள்ள டவுட் எதுவும் இல்லையா மது? பண்ணும்போது வரும் சார். சரி, என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. சனிக்கிழமை we'll discuss on it. ஓகே. இல்லனா நாளைக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு கூட we'll move into Facebook ad. Facebook ஆடும் கூகுள் ஆடும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் வந்து LinkedIn and Twitter அப்படியே தான் டிட்டோ தான், எந்த மாற்றமுமே கிடையாது. சரி, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள்லயே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட கொஞ்சம் டீடைல் டாபிக் என்ன வரும்னா கூகுள் அனாலிட்டிக்ஸும் கூகுள் டாக் மேனேஜர், இதுதான் டீடைல்டா வரும். உங்களுக்கு இது கூகுள் மை பிசினஸ் முடிஞ்சிருச்சுல்ல? தாரணி எடுக்கலையா? கூகுள் மை பிசினஸ், கூகுள் ப்ரொஃபைல், கூகுள் மை பிசினஸ் அந்த மேப் வச்சு மது எஸ்னா சொல்றான். இப்ப நான் அன்னைக்கு லீவ் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். போன டைம் நான் டிராவல் பண்ணும்போது எடுத்திருப்பாங்க. சரி, அது ஒரு பிரஷ் அப் மட்டும் வேணா பார்த்துக்கலாம். ஓகே அது ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு யூடியூப் ஆப்டிமைசேஷன், வேற என்ன இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் இ-காமர்ஸ் எஸ்இஓ வரும். இ-காமர்ஸ் எஸ்இஓ மீன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.
அண்ட் இன்டர்நேஷனல் SEO. ம். இந்த ஓகே. நீங்க இதுல சொன்னீங்கல்ல, இந்த கூகுள் ஷீட்ல போடுறது சொன்னீங்கல்ல, ம். அதுவும் அந்த PPCங்கிறது ஒண்ணா? ப்ராடக்ட் பெர் வாட் இஸ் தட்? பேப்பர் கிளிக்கா? ஆ என்னமோ வருமே இது. ம். காமர்ஸ்ல வரும்ல? காமர்ஸ்ல என்ன வரும்? எது சொல்றீங்கன்னு புரியலையே. இந்த நம்ம ஆட் போடும்போது நீங்க இந்த இதுல இந்த ப்ராடக்ட் கேட்டலாக் வந்துட்டு நம்ம தானே இப்ப மேனுவலா கிரியேட் பண்ணோம். ஆனா ஆமா, அதுல ஒரு கூகுள் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல்ல. ஆமா. அது நான் இப்ப உங்களுக்கு ஒரு 5 ப்ராடக்ட்ட நீங்க ஆட் பண்ணலாம். ஒரு 500 ம். ப்ராடக்ட்ல நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் நம்ம அதுல வந்து ப்ராடக்ட் டீடைல் போட்டு இமேஜ் ஆட் பண்ணி நம்ம அதோட SKU ஆமா. அதோட எல்லாம் குடுத்துருப்போம் கூகுள்ல. எல்லாமே குடுத்துட்டு அத ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். அத ஆட் பண்ணுவோம். ம். ஆனா யூசுவலி நம்ம ஒரு அட்வர்டைசிங் பண்ணும்போது நம்ம ஒரு 500 ப்ராடக்ட் 1000 ப்ராடக்ட்க்கு நம்ம பண்ண பண்ண மாட்டோம். மாட்டோம். ம். பர்ட்டிகுலர் ப்ராடக்ட், பர்ட்டிகுலர் ஆமா. சீசன். ஓகே. அவ்வளவுதான். ம். ஓகே. சரிங்களா? ம். சரி இத ட்ரை பண்ணி நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகே சார். ஓகே. பை. பை. தேங்க் யூ. டேக் கேர். தேங்க் யூ.